ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதாவது லாங் வீடியோ. இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மயிலார் செலிப்ரேஷன். மயிலார்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதாவது நாங்கள் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி இது செய்வாங்க. அதாவது மயில் தின்னவங்களுக்கு மயில் இல்லை, மயில் விட்டவங்களுக்கு மயில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது மயிலை சாப்பிட்டவங்க வந்து மயில் கும்பிட மாட்டாங்க. மயில் வந்து இந்த வருஷம் நான் விட்டுட்டேன், அடுத்த வருஷம் செய்யலாமா அப்படின்றவங்களும் செய்ய முடியாது. இந்த பண்டிகை வந்து கணவருக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடியது தான் வந்து மயிலார்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பெண்ணுடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாங்களாம். அந்த மயிலார் அன்னைக்கு வந்து அவர் இறந்துட்டும் இருக்கார். அவர் இறந்த விஷயத்த வந்து அந்த பெண்மணி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு பாயில் அவரை வச்சு சுற்றி விட்டுட்டு, அடுத்த வருஷம் இருந்து நமக்கு மயில் இல்லையே, இந்த வருஷம் கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூடி வச்சுட்டு போயிட்டு அவங்க மயில் கும்பிட்டுட்டு வந்தாங்களாம். மயில் கும்பிட்டுட்டு வந்து பார்க்குறம்போது அவங்க வீட்டுக்காருக்கு உயிர் வந்துட்டு இருந்துச்சான். இந்த கதையை வருஷம் சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்குறம்போது நம்மளை அறியாமலே மெய் சிலிர்க்கும். என்னை தீர்க்க சுமங்கலியாக வச்சுருங்க, என் கணவருக்கு நீண்ட ஆயுளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து வழிபடுறது தான் இந்த மயிலார். எனக்கு இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த வருஷம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வருஷம் கூட விடக்கூடாது. எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த பண்டிகையை வந்து விடக்கூடாது. விட்டால் அதுக்கு அடுத்த வருஷம் இருந்து செய்ய முடியாது. இது வந்து குறிப்பாக பெண்கள் மட்டும்தான் செய்வோம். வீட்டில் இருக்கிற பெண் குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே செய்வோம். இப்போது என் வீட்டில் நான், என் பொண்ணு, என் பையன் இருக்கான். ஆனால் பையன்களுக்கு வந்து இது கிடையாது. நான், என் பொண்ணு எங்கள் 2 பேருக்கும் வச்சு படைக்கணும். இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாதமெல்லாம், அது வந்து நமக்கு ஒரு பிளேட்டும் நம்ம குழந்தைக்கு ஒரு பிளேட்டும், அந்த மாதிரி வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான கவுண்டில் வந்து வச்சு படைக்கணும். இங்கே இந்த பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறது என்னோடய அம்மா தான். இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுவே தான் வந்து அப்படியே நாங்கள் வந்து செய்வோம். எந்த ஒரு பிட்டியும் நாங்கள் இதில் வந்து விடலை. இதில் என்ன செய்கிறாங்களோ இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். அம்மிக்கல்லுக்கு அரிசியை வந்து அரைச்சி, அரிசி மாவு இதை ஃபுல்லாக பூசிட்டு, அதுக்கு பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு காலையில் ஒரு பூஜை பண்ணுவோம். முன்னாடி நாள் வந்து கம்பு ஊற வச்சு, அந்த ஊற வச்ச கம்பை வந்து அரிசி கூட சேர்த்து மறுநாள் காலையில், அதாவது மயிலார் கும்பிடுற அன்னைக்கு காலையில் வந்து வச்சு படைச்சிருவோம். என்னால் அது வந்து காலையில் வீடியோ எடுக்க முடியலன்னு நான் வந்து 12 மணிக்கு தான் என் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன். பெருமானை செய்கிறவங்க வீட்டில் வந்து இதை வச்சு செய்வோம். எல்லா பெண்களும் சேர்ந்து, அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து சேர்ந்து இதை செய்வோம். பெரும்பானைனா தைப்பொங்கல் அன்னைக்கு பானை வைப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டான. பொதுவாக நாங்கள் வந்து பட்டி பானை செய்வோம், அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. இங்கே பெரியம்மா மட்டும்தான் வந்து பெருமானை செய்வாங்க. அதனால் எல்லாருமே வந்து வருஷம் நாங்கள் இங்கே தான் செய்வோம். அதாவது அம்மிக்கல்லில் காலையிலே வந்து அம்மிக்கல் மேலே 3 பிள்ளையார் பிடிச்சி வைக்குவோம். மஞ்சளில், சாணத்தில், சீயக்காயில் 3துலேயும் பிள்ளையார் செஞ்சு வைப்போம். கூடவே நம்மளுடைய ஆடை இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய நூலையும் அந்த மயில் இறகு ஒன்றை பிச்சு அதில் வந்து சேர்த்து வைப்போம். பெண்கள் எல்லாருமே சேர்த்து, குழந்தைங்களோட சேர்த்து அவங்களோட ட்ரெஸ், எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அவங்களுடைய துணியை எடுத்து, அந்த நூலை எடுத்து அதில் வச்சு செய்வோம். அப்படி தான் வந்து படைக்கணும். இப்போ ஈவினிங்கில் வந்து நம்ம எப்போயுமே வந்து பண்டிகைக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுட்டு இலையில வச்சு படைப்போம். இங்கே வந்து நம்ம சாப்பிட்ற தட்டிலே வந்து வச்சு படைப்போம். அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு, அந்த ஒரு வெத்தலையில் வந்து அந்த பிள்ளையாரங்களை எல்லாத்தையும் வச்சு தனியாக ஒரு இதில் வச்சுட்டு, மஞ்சள் இலையில் வந்து எல்லாரும் தட்டில் இருக்கிற சாதத்துலேயும் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து குரங்கு சோறுன்னு சொல்லுவாங்க. அது ஆம்பளை பசங்க தூக்கிட்டு ஓடுவாங்க, அவங்க மேலே தண்ணி ஊற்றுவாங்க. இங்கே யாரும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பசங்க இல்லை, அதனால் அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஊரில் அதையும் செய்கிறாங்க. இப்போது இந்த போர்க்குள்ளே அந்த மஞ்சள் இலையில் இருந்த சாதமும் அந்த பிள்ளையாரெல்லாம் வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நைட்டோடு நைட்டாக குழந்தை இல்லாதவங்க யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்குங்க. இந்த விரதம் வந்து நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருப்போம். முன்னாடியே கம்பும் அரிசியும் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து அதை சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டில் படைச்சிருவாங்க. படைச்சி முடித்த பின்னாடி நாங்கள் வந்து அங்கே சாப்பிடுவோம். நீங்கள் வந்து வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, அந்த கம்பு அரிசியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வெத்தலையில் தண்ணி ஊற்றி 3 டைம் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் சாமி கும்பிடும்போதும் 3 டைம் விழுந்து கும்பிடணும். இல்லை என் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குழந்தைக்கும் சேர்த்து நம்ம பண்ணிடணும். தண்ணி ஊற்றுறதும் விழுந்து கும்பிடுறதும் குழந்தைக்கும் சேர்த்து நம்ம வந்து பண்ணுவோம்.
அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பெண்களும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இவங்கெல்லாம் வந்து எங்கள் சித்தி, அக்கா, பெரியம்மா, சித்தி இவங்க எல்லாமே இருப்போம். இப்படி தான் நாங்கள் வருஷம் வருஷம் மயில் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் தவற விட்ட காலையில் பூஜையும் அடுத்த வருஷம் நான் சேர்ந்து தெளிவாக கொடுக்குறேன். அது வரையும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.